ஸ்வேதாவோட வீட்டுக்கார் ஸ்வேதா அடிச்சிடுறாரு. அதனால என்ன பண்ணுன்னு தெரியாம ஸ்வேதா தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சூர்யா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைம்ல மகா அங்க வந்துடுறாங்க. மகா விஜய் கிட்ட சொல்றாங்க, "பார்க்கணுமா மெயினா?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க." "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அண்ணனை இப்படிலாம் விடக்கூடாது. நீ வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாரு. ஜன்னல் வழியா மகா எட்டி பார்க்குறாங்க. அப்பதான் தெரிய வருது, ஸ்வேதாக்கு சூர்யா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. "உனக்கு நான் இருக்கேன் ஸ்வேதா. நீ கவலைப்படாத. வாழ்க்கை ஃபுல்லா நான் இருப்பேன் உன் கூட. நீ தைரியமா இருன்னு" சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து மகா மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ இவர் ஸ்வேதா பார்க்க தான் வந்திருக்காரா, ஸ்வேதாவுக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா நீ எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, இதை இப்படியே விட்டிங்கன்னா இப்படியே தான் இருக்கணும். நீங்கள் அண்ணன்கிட்ட கரெக்டாக கேட்டுருங்க, விடவே விடாதீங்க அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், நீ சொல்கிறது தான் கரெக்ட் விஜய், நான் இப்படியே வச்சுருந்தா வேலைக்கு அவர்கிட்ட கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க நம்ம மகா. அடுத்து மகா மனக்குழப்பத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு ஒரு டிஷ் தெரியல, அது நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அனாமிகா. அதுக்கு மகா ஒரே டென்ஷனாக இருக்கிறதால, என்னால் அதெல்லாம் சொல்லித்தர முடியாது, இப்போ இருக்க நிலைமை எனக்கு சரியில்லை அப்படின்றாங்க. என்ன நீங்கள் ஒரு அக்கான்ற முறையில் கேட்டால் ஓவராக தான் பண்ணுறீங்க. சமையல் என்கிட்ட கொடுத்துருக்காங்க, அப்போ நான் தானே சமைக்கணும், அப்போ அந்த டிஷ்ஷை சொல்லி கொடுத்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு கொஞ்சம், எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறேன், இப்போ என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது சொன்னால, வேலையை பாரு அனாமிகா அப்படின்றாங்க. அந்த டைமில் காயத்ரி என்ன ஓவராக தான் பண்ணுற மகாராணி, என்ன சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா, அந்தளவு ஆகிட்டிங்களா, என் மருமக சொன்னால் நீ சொல்லி கொடுத்து தான் ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்துடுறாங்க ராஜலட்சுமி. ஏன் சொல்லித்தரணும், உன் மருமகளுக்கு நீ சொல்லித்தா, நீங்கள் 2 பேர் சேர்ந்து சமையல் பாருங்கள், அதை விட்டுட்டு அவள் இப்போ தான் டயர்டாகி வந்திருக்கா, அவள் எதுக்கு சொல்லித்தரணும், நீ போய் ரெஸ்ட் எடு மகா அப்படின்றாங்க. அது கேட்டு சமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க காயத்ரி. அடுத்து மகா யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசனை பண்ணுறாங்க. இதை விடக்கூடாது, விஜய் சொல்கிறது கரெக்டு தான், இன்றைக்கி சூர்யா கிட்ட 2 ஒன்று கேட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே சூர்யா வீட்டுக்கு வராரு. எங்கே போயிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டே கேட்குறாங்க மகா. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, நான் எங்கே போயிட்டு வந்தேன், உனக்கு என்ன வந்தது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்தேன், என்ன மீட்டிங்னு எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க. உடனே பார்க்குறாரு, நீங்கள் ஸ்வேதாவை தானே பார்க்க போயிட்டு வந்தீங்க, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னோடனே, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் கொஞ்ச நாளாக ஆளே சரியில்லை, சும்மா ஸ்வேதா கூடவே சுற்றிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இதில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்றாங்க. நான் எப்படி பண்ணால் உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை பாருன்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நீங்கள் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் ஸ்வேதா கூட அப்படி சுற்றிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா நீங்கள் பண்ணுறதெல்லாம், என்ன கேள்வி கேட்க முதல்ல நீ யார் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் உங்கள் ஒய்ஃப் இல்லையா, நான் முதல்ல ஏற்றுக்கினா தானே, அப்படியா, அப்போ இந்த தாலிக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு தாலி எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ கட்டாயத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது புரியுதா, உன்னை ஒய்ஃபை முதல்ல நான் ஏற்றுக்கல அப்படின்னோடனே, என்னங்க அநியாயமாக இருக்குது, இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இல்லையா, இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக எல்லாத்தையும் நான் செய்யலையா, உங்களுக்கு ஒய்ஃபாக இருந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யலையா, இவ்வளவும் நான் பண்ணுறேன், அப்போ எங்கிட்ட என்ன தாங்க குறை இருக்குது, எதுக்காக என்னை ஒய்ஃபாக உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பார், உங்ககிட்ட குறையா இல்லை, நிறைய குறை இருக்குது, அதில் ஒரு 5 குறையை நான் சொல்கிறேன், அப்புறம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. 5 குறை, அப்படி என்ன தாங்க என்கிட்ட குறை இருக்குது சொல்லுங்கள், உண்மையிலே நீங்கள் சொல்கிறது குறையாக இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உங்களை கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படியா, அப்போது முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிட்டு, முதல் குறை, நீ இந்த மாதிரி என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்க, வாயாடி வெறுப்பேற்றிட்டு இருக்க, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்மறையாக தான் செய்கிறேன், அதுதான் ஃபஸ்ட்டு குறை. ஏங்க இதெல்லாம் ஒரு குறையாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு எப்படிங்க இருக்க முடியும், நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா அது தப்புன்னு நான் சொல்ல தான் செய்வேன், இதெல்லாம் ஒரு குறைன்னு சொல்ல வந்துட்டீங்க, பாத்தியா இப்படி தான் வீண் விவாதம் பண்ணுற, இதுதான் 2வது குறை. ஏங்க ஃபஸ்ட்டே நீங்கள் குறைன்னு சொல்லிட்டீங்களா, அதில் தாங்க இதுவும் அடக்கம், இது 2வது குறைலாம் ஒன்றும் இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் 2வது குறை அப்படின்றாங்க. சரி, அப்போ 3வது குறை என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. 3வது குறையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாரு. 3வது குறை என்னென்னா, நீ ஓவராக ஆட்டிடியூட் காட்டுற, அதுதான் 3வது குறை. ஆட்டிடியூடா, நான் என்ன காட்டினேன், ஆமாம் நீங்கள் ஓவர் அதிக பிரசிங் பண்ணுற, தேவையில்லாமல் என்னை கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுற, இதுதான் 3வது குறை. ஏங்க ஒரு பொண்டாட்டினா புருஷன்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதா, இதுதான் 3வது குறையா, என்னங்க இது அநியாயமாக இருக்குது, நீங்கள் குறை சொல்கிறதெல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க, நீ அப்படி நினச்சிக்கினா நான் பொறுப்பு இல்லை. சரிங்க, 3 குறை முடிஞ்சிச்சா, இப்போ 4வது குறை என்னன்னு சொல்லுங்கள். 4வது குறையா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதுதான் 4வது குறை, நீ போட்டிருக்க ட்ரெஸ், என்னங்க இது ட்ரெஸ் எல்லாம் சொல்கிறீங்க, ஆமாம் நீ என்னோட ஒய்ஃப்னா ஒரு கம்பெனியோட எம்டியோட ஒய்ஃப் எப்படி இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், அழகாக இருக்கணும், ட்ரெஸ் எல்லாம் நீட்னஸாக பண்ணியிருக்கணும், அதெல்லாம் நீ பண்ணுறியா, என்னமோ அந்த காலத்து ஆள் மாதிரி ஒரு புடவையை கட்டிகிட்டு இருக்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நகையெல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே வர, என் ஒய்ஃப்னு 4 பேர் முன்னாடி ஒன்றை எப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறது, பேச்சு சரியில்லை, ஹேர் ஸ்டைல் சரியில்லை, ட்ரெஸ்ஸு சரியில்லை, எதுவுமே சரியில்லை, இதுதான் 5வது குறை. இந்த மாதிரி குறை நிறைய இருக்க ஒரு பொண்ணு கூட எப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டி 4 பேர் முன்னாடி சொல்லுவான், அதனால் நீ எனக்கு ரிஜெக்டட், எனக்கு நீ சரியான ஆள் கிடையாது, என்ன மாதிரி ஆளுங்களா மேட்ச் நீ கிடையாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு மகா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இதோடு முடியுது.